அக்கா தங்கச்சியான சந்திரிகா ஹரிதா அண்ணன் தம்பியான மனோகர் அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல மாமனார் மாமியார் கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்ல. மாமனார் சின்னையா, மாமியார் அப்பர்னா மருமகளுங்களை ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டாங்க. புருஷ பொண்டாட்டிங்க கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. அப்படி அந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு சந்திரிகா ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அவ ரிலாக்ஸ் ஆயிக்கிட்டு இருந்தா. நாள் பூரா வீட்டு வேலை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியா உட்காந்து புத்தகத்தை படிக்கிறது சந்திரிகாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அப்பதான் தங்கச்சி ஹரிதா வீட்டுக்குள்ள இருந்து வேக வேகமா வெளியில வந்தா. அவ முகத்துல ஏதோ ஒரு உற்சாகம் தெரிஞ்சது. ஆனா புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்ததுனால சந்திரிகா ஹரிதா வந்தத கவனிக்கல. அக்கா, என்ன ஹரிதா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாக்கா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அப்படியா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லு. அக்கா, இப்பதான் நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். அங்க பலவிதமான பழங்கள் இருக்கு தெரியுமா? அன்னாச்சி பழம், தர்பூசணி பழம், கொய்யா பழம், மாம்பழம், இப்படி எல்லா வகையான பழமும் இருக்கு. அத வாங்குறதுக்கு பணம் ஏதாவது தேவையா? அத்தைகிட்ட போய் கேளு. அது இல்லக்கா. இங்க பாரு ஹரிதா, இது வெயில் காலம். எங்க பார்த்தாலும் நீ சொல்ற எல்லா பழங்களும் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன இப்போ? இதுல என்ன சொல்லிக்கிற மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கு? நாம ஃப்ரூட் சாட் செஞ்சு வித்தா எப்படிக்கா இருக்கும்? அப்படின்னு ஹரிதா உற்சாகமா சொன்னதை கேட்டு சந்திரிகாவும் யோசிக்க ஆரம்பிச்சா. ஃப்ரூட் சாட்டா? ஆமாக்கா, நாள் பூரா வீட்டுல சும்மா தானே இருக்கோம், போர் அடிக்குதுல. பேசாம ஃப்ரூட் சாட் செஞ்சு வித்தா வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். நமக்குன்னு ஒரு வியாபாரமும் இருக்கிற மாதிரி இருக்கும்ல. சந்திரிகா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா. அது நல்ல யோசனை தான் அப்படின்னு அவளுக்கும் தோணுச்சு. உண்மைதான் ஹரிதா, வெயில் காலத்துல நிறைய பழம் கிடைக்கும். வெயில் காலத்துல பழம் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாம சுத்தமா அதை இன்னும் சுவையா மாத்தி கொடுக்கலாம். அதை கேட்டு ஹரிதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்போ நாளைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு போய் பழம் வாங்கிட்டு வரலாமாக்கா? கண்டிப்பா வாங்கலாம் ஹரிதா. மாம்பழம், பலாப்பழம், ஆரஞ்சு, அன்னாச்சி பழம், இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே ஃப்ரூட் சாட் பண்ணி கொடுக்கலாம். பழங்களை எல்லாம் சரிசமானமா கட் பண்ணி அதுல உப்பு, காரம், இது எல்லாத்தையுமே அளவா போடணும். சந்தையில ஒரு டேபிள் வச்சு இது எல்லாத்தையும் விக்கலாம். நம்ம புருஷங்களும் நமக்கு உதவி செய்வாங்க. ஆமாக்கா, ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரை பாராட்டத்தான் போறாங்க. அப்படி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் நாளைக்கு சந்தையில எங்க வியாபாரத்தை செய்யறது, அதுக்கு என்ன பழங்களை வாங்குறது, இப்படி எல்லாத்தையும் பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில பைய பிடிச்சுக்கிட்டு தயாரா நின்னுக்கிட்டு இருந்த ஹரிதா கிட்ட சந்திரிகா வந்தா. போலாமாக்கா? அத்தை மாமா ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க ஹரிதா? பின்னாடி இருக்காங்க அக்கா. அப்ப வா, முதல்ல அவங்க கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இத ஆரம்பிக்கலாம். அக்கா, அவங்க வீட்லயே தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனா மார்க்கெட்ல அப்படி இல்லல்ல. இப்ப போனா மட்டும்தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்களை வாங்க முடியும். அப்படி சொல்லாத ஹரிதா, நாம என்ன செஞ்சாலும் வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். அதுதான் அவங்களுக்கு நாம கொடுக்கற மரியாதை. சரி வா, ரெண்டு பேரும் தோட்டத்துல தானே இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்க்கெட்டுக்கு போகலாம். சரிக்கா. அப்படி ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேருமே தோட்டத்துல சின்னையா அப்பர்னா ரெண்டு பேரும் ஒரு மரத்தோட நிழல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பைய எடுத்துக்கிட்டு அவங்க முன்னாடி போனாங்க. என்ன அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பைய பிடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? அத்தை, நானும் ஹரிதாவும் பக்கத்துல இருக்கிற ஃப்ரூட் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். எங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும் அத்தை. எதுக்குமா அவ்வளவு பணம்? மாமா, வெயில் காலம் வந்துருச்சு. மார்க்கெட்ல பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம், அப்புறம் கொய்யா பழம், தர்பூசணி, இப்படி பல வகையான பழங்கள் இருக்கு. பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்கு. அதை எல்லாத்தையும் பார்த்ததும் உங்களுக்கு சாப்பிடணும் போல ஆசை வந்துருச்சா? இப்போ உங்க அத்தை பணம் கொடுத்தா எல்லா பழத்தையும் வாங்கிட்டு வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுவீங்க, அவ்வளவுதானம்மா? மாமா, அந்த பழங்களை வாங்க நினைக்கிறது நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்காக இல்ல. ஃப்ரூட் சாட் செஞ்சு வித்தா பணம் சம்பாதிக்கலாங்கிற ஐடியால. அப்படின்னு சந்திரிகா சொன்னதை கேட்டு மாமனார் மாமியார் சந்தோஷப்பட்டாங்க. சந்திரிகா, நம்ம ஊர்ல பழம் விற்கிற ஆட்கள் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் அத்தை. அவங்க கிட்ட எல்லா பழத்தையும் வாங்கிக்கிட்டு உங்க புருஷங்க கிட்ட பணத்தை வாங்கிக்க சொல்லி சொல்லுங்க. சரி அத்தை, நாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். அப்படி சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேருமே சந்தைக்கு போய் பழங்கள் விக்கிற கடைங்க கிட்ட போனாங்க.
அங்க அவங்களுக்கு என்னெல்லாம் பணம் தேவையோ எல்லாத்தையுமே பையில வாங்கிக்கிட்டாங்க. என்னம்மா சந்திரிகா, பணம் இப்ப கொடுக்குறீங்களா? பணம் எங்க கிட்ட இல்லக்கா, எங்க புருஷங்க சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது கொடுப்பாங்க, நாங்க பழங்களை எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படியே நேரமும் போய்கிட்டு இருந்துச்சு. சாயந்தரம் வேலையை முடிச்சிட்டு புருஷங்க 2 பேருமே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில அந்த பழக்கடைக்கார அக்கா அவங்கள தடுத்து நிப்பாட்டி, மனோகர் தம்பி, சந்திரிகா ஹரிதா வந்து எல்லா வகையான பழங்களையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஃப்ரூட் சாட் பண்ண போறாங்களாம், பணத்தை உங்ககிட்ட வாங்கிக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்னு மல்லிகா சொன்ன உடனே மனோகரும் அரவிந்தும் ஒருத்தங்க பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டாங்க. உண்மைதான்ப்பா, வேணும்னா நான் போன் போட்டு கொடுக்கறேன், நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. உங்ககிட்ட நான் பொய் எதுவும் சொல்லலப்பா. ஐயோ அக்கா, நீங்க பொய் சொல்றீங்கன்னு நாங்க நினைக்கல. எங்க வீட்ல ஃப்ரூட் சாட் பிசினஸ் ஆன பாத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணன் தம்பி சேர்ந்து மல்லிகாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சந்திரிகா ஹரிதா கிட்ட விசாரிச்சாங்க. சந்திரிகா, அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து ஃப்ரூட் சாட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அப்போ சந்திரிகா கொஞ்சம் தயக்கமா, ஆமாங்க, உங்ககிட்ட சொல்லாம நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னா. இது நல்ல ஆலோசனை தான் சந்திரிகா, நானும் உதவி செய்யறேன் அண்ணி அப்படின்னு சொன்னதும் சந்திரிகா ஹரிதா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஃப்ரூட் சாட் வியாபாரம் செய்யறதுக்கு இடத்தை தேடி போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு இடம் பிடிச்சது. சந்திரிகா, பிசினஸ் பண்றதுக்கு இந்த இடம் நல்லா இருக்கு இல்லையா? அப்படின்னா இங்கேயே ஆரம்பிச்சிடலாங்க. நீ என்ன சொல்ற ஹரிதா? சரிக்கா, இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கு. இங்க ஆள் நடமாட்டமும் அதிகமா இருக்கு. இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்லா தான் நடக்கும். சந்திரிகா, நீங்க வீட்டுக்கு போய் ஃப்ரூட் சாட்டை ரெடி பண்ணி கொண்டு வாங்க. வா ஹரிதா. அக்கா தங்கச்சி 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. தம்பி, நீ போய் ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாட்னு போர்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வா, அதுக்குள்ள நான் இங்க பாத்துக்கிறேன். சரிண்ணே அப்படின்னு அரவிந்த் அங்க இருந்து போயிட்டான். வீட்டுக்கு போனா ஹரிதா சந்திரிகா 2 பேரும் சேர்ந்து ஃப்ரூட்டை நல்லா கழுவி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணாங்க. அதுல லெமன் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் உப்பு, காரம், ஃப்ரூட் சாட் மசாலா, இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணாங்க. மனோகர் ஒரு பெரிய டேபிள அந்த மரத்துக்கு கீழே போட்டான். அரவிந்த் ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாட்னு போர்டை கொண்டு வந்து வச்சான். முதல்ல சில பேர் வந்து அந்த ஃப்ரூட் சாட்டை வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா சாப்பிட்டவங்க எல்லாரும் ஃப்ரூட் சாட்டோட சுவை நல்லா இருக்குன்னு சொன்னதுனால கொஞ்ச நேரத்துல அந்த கடைக்கிட்ட நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. இப்படி நாட்கள் போக போக அவங்க ஃப்ரூட் சாட் பிசினஸ் நல்லபடியா நடந்துச்சு. அவங்க கை நிறைய பணமும் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து மாமனார் மாமியார் சந்தோஷப்பட்டாங்க. சில மாசத்துக்கு அப்புறமா அவங்க ஒரு சின்ன வண்டிய வாங்குனாங்க. இப்ப அவங்க ஃப்ரூட் சாட் மட்டும் இல்ல, ஃப்ரூட் ஜூஸையும் விற்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு வியாபாரத்தை செஞ்சு கை நிறைய பணம் சம்பாதிச்சாங்க.